வணக்கம். எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதும், நமக்கு அந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட்டா நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன், நம்ம படிச்ச விஷயங்கள் வந்து நமக்கு நம்மளால வெளியில எடுத்து அவுட்புட் கொடுக்க முடியுதா அப்படின்ற எப்போ நமக்கு தெரியும்னா, ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம அப்பியர் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஜேர்னிலையுமே இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 இடத்துல இருக்கு. ஸோ அந்த வகையில் நீட் ப்ரிப்பரேஷனில் நமக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம இருக்குமோ, அந்த டெஸ்ட் சீரிஸில் என்னென்னலாம் இருக்கணும், அந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் எவ்ரிவன், நான் நவனிதன். வெல்கம் டு தி Xylem 11 and 12 சிபிஎஸ்சி சேனல். ஸோ அந்த நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மூலயமா நம்ம இது மாதிரி கொடுக்குற ஒரு அகாடமிக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸில் பார்க்குற எல்லா நோட்ஸ் அண்ட் இந்த இன்ஸ்டியூட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த டெஸ்ட் சீரிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு எடுத்துக்க வேண்டியது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். சரி, என்னன்னா எந்த ஒரு டெஸ்ட் சீரிஸாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் திங் அதோட பர்பஸ் என்னது, அதாவது நமக்கு நான் இடத்துல சொல்லியிருக்கேன், காரணமின்றி காரியம் இல்லை. நம்ம எது பண்ணாலுமே இட் ஹாஸ் டு பி சம், அதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸ் இல்லாமல் நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ரொம்ப படிச்சிருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்றத நம்ம எப்படி வெளியில் காட்ட முடியும்னா, ஒரு டெஸ்ட் மூலியமாக தான் நம்ம காட்ட முடியும். ஸோ டெஸ்ட் மூலியம் இன்கேஸ் நம்ம டெஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நம்ம நல்லா படிக்கல அப்படின்றது அர்த்தம் கிடையாது, சரிங்களா? பட் சில நேரத்தில் நமக்கு நல்லா படிச்சிருப்போம், டெஸ்ட்டில் கொஞ்சம் ஆவரேஜாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சில இடத்துல நம்ம ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், டெஸ்ட் வந்து சூப்பராக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம், சரிங்களா? ஸோ அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் அதை நம்ம டிட்டர்மின் பண்ணது நம்மளோட மார்க்ஸை. ஸோ ஐடியலாக நம்ம பார்த்தோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோம், அந்த படித்ததை வந்து நம்மளால் எந்த இடத்துல நம்மளால் அவுட்புட் கொடுக்க முடியுதா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்குறதுனா ஒரு டெஸ்ட் சீரிஸ் மூலியமாக தான் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஒன்லி ஃபார் அது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதானே. ஸோ அதான் நான் எக்ஸாம் டிமாண்ட் பண்ணுது. ஸோ அதனால் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலுமே டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது முக்கியம். ஸோ நீட் ப்ரிப்பரேஷன் ஜெர்னலையுமே அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது. தென் இதோட ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நமக்கு என்ன தெரிஞ்சுக்க, எதுக்குனாலும் நமக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எரர் டயக்னாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்றத நமக்கு தெரிகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம அப்பியர் ஆகுறது தான். ஸோ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு பேக் வந்து நமக்கு பிரபஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மென்ஷன் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு எரர் நோட் புக் வந்து ரிச்சுவலாக ஃபாலோ பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னார், சரிங்களா? ஸோ அது என்னன்னா, ஆக்சுவல் ஒரு எக்ஸாமுக்குமே ஒரு டெஸ்ட்டு ஒரு நார்மல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஒரு நார்மல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து அந்த டெஸ்ட்டில் அவர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவர் நோட் பண்ணி வச்சுருவாராம். ஸோ இந்த மிஸ்டேக் வந்து என்ன எதாவது நான் மாற்றிக்கணும் அப்படின்றத அவர் நோட் பண்ணி வச்சுருவாராம். இந்த நோட் புக்கை நம்ம நார்மல் சிலபஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி கடைசி வரைக்கும் அதவே கோத்ரூ பண்ணி மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த இயரில் வந்து அந்த எரரை ஃபுல்லாமே அவர் ரெடியூஸ் பண்ணி தான் அவர் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு பிரபஞ்சன் சொல்லிட்டு விசிபிளாக இருக்கிறனால நம்ம பேசியிருக்கோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த எரர் டயக்னாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ தெரியும் அப்படின்றத நமக்கு தப்பு இல்லாததுக்கு நான் நடந்துக்க தான் செய்யும். ஓகே, ரியல் டைம்லேயே நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ என்னன்னா, நிறைய இடத்துல நமக்கு அப்படியே அதை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு அதை நம்ம கடந்து வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைமும் நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த தப்பை நம்ம மேக் பண்ணிக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் டைம் நமக்கு அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எரர் நோட் புக் மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெஸ்ட் சீரிஸ் அப்பியர் ஆகும்போது நமக்கு வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ப்ளஸ் நம்மளோட என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த தப்பு பண்ணிருக்கிறதுல நமக்கு ஜஸ்ட் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும், ஒரு எரர் நோட் புக் மெயின்டைன் பண்ணணும். அந்த எரர் நோட் புக்கில் நம்ம என்ன தப்பு பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கொஷினில் நீங்கள் சால்வ் பண்ணும்பொழுது ஒரு யூனிட் கன்வென்ஷனால ஒரு யூனிட் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுனால ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சிம்பிள் நீங்கள் மாற்றி போட்டிருக்கீங்க, ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் நீங்கள் கரெக்டாக போடாதனால உங்களுக்கு வந்து ரிசல்ட் தப்பாக வந்துருச்சுன்னா அந்த கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணி இந்த கொஷினில் வந்து எனக்கு வந்து இந்த சிம்பிள் நான் சரியாக யூஸ் பண்ணாதில், இந்த யூனிட்ஸ் வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணாதனால எனக்கு வந்து ரிசல்ட் தப்பாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எரர் நோட் புக்கில் அதே பக்கத்தில் நீங்கள் எரர் நோட் புக்கில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். அண்டு நீங்கள் அதாவே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி அதை எழுதி வச்சிடணும், சரிங்களா? ஸோ தட் நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை நீங்கள் திருத்திக்கிறதுக்கான வழியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரிச்சுவலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இட்ஸ் நாட் ஃபார் ஒன்லி நமக்கு ஒரு நீட் எக்ஸாமுக்கு மட்டும் நான் சொல்லலை, நம்ம எந்த ஒரு போர்டு எக்ஸாம் நம்ம படிக்கிறதா இருந்தாலுமே இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மெத்தடாக இருக்கும்.
இப்போ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு எரர் டயக்னாசிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டியூனிங் அப் த பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா நம்மளோட மனுஷனோட மூளை. ஓகேவா? விச் மீன்ஸ் நம்ம சோர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஒரு டயர்ட்னஸ், ஒரு லேசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோர்வு அப்படின்றது வந்து உடம்புக்கு கிடையாது, மூளைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம உடம்புக்கு கிடையாது, உடம்புக்கு தான் நம்ம டயர்ட் ஆகும். ஆக்சுவலாக அப்படி கிடையாதான். ஈவன் நமக்கு வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி இருந்தாலுமே நம்மளால அதிகமாக நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ண முடியும். எப்போனா நம்மளோட மூளை வந்து ரொம்ப அது இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டியூனில் இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் நம்ம பிரெயினை வந்து நம்ம எப்படி டியூன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ் அப்பியர் ஆகிறது நமக்கு ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம அப்பியர் ஆகும்பொழுது நம்மளோட பிரெயின் வந்து எப்படி நமக்கு டியூன் பண்ண வைக்க முடியுமா, அந்த கொடுத்துருக்க டைம் பீரியடுக்கும் நம்மளால் அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி வைக்கணும். அப்புறம் நமக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதை சால்வ் பண்ணணும். ஏன்னா நமக்கு கொடுக்க போகிறது வந்து 3 மணி நேரம். நீட் ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் நீட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நமக்கு இருக்கிறது வந்து வெறும் 3 மணி நேரம். ஸோ அந்த 3 மணி நேரத்தில் நமக்கு என்ன செய்யணும்னா 180 கொஷின்ஸ் நம்ம 180 மினிட்ஸில் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து டைம் ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் ப்ரெஷர் இருக்கும். அதாவது அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கான்செப்டை ரீகால் பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பேப்பர் பென் மெத்தட், சரிங்களா? நீங்கள் ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணும்போது அந்த கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் ஷேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் த டே நீங்கள் போய் டேரெக்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனாங்கன்னா கண்டிப்பாக சம்டைம்ஸ் நிறையாது நமக்கு வந்து நம்மளை வந்து வாரி வரதுக்கு தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் நம்மளோட ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறது மூலியமாக நம்ம வந்து பிரெயினை வந்து நம்ம டியூன் பண்ணியிருப்போம். ஸோ தட் என்னது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரீமில் கொண்டு போகலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஸ்டெமினா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டெமினா அப்படின்றது என்னன்னா, நம்ம நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். விச் மீன்ஸ் நமக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கிற பர்சன் எல்லாத்துக்கும் ஒரு அதிகமான ஸ்டெமினா இருக்குன்றது கிடையாது. ஓகே, சில பேர் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இருப்பாங்க, கொஞ்சம் நல்ல மசில்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட ஸ்டெமினாவே இருக்காது. விச் மீன்ஸ் ஒரு டியூரபிலிட்டி இருக்காது. கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 3 hours 4 hours வந்து அவங்களால விட்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஒரு பிளே கிரவுண்டில். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்டெமினா அப்படின்றத வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நமக்கு மற்ற டேர்மை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ஸ்டெமினா அப்படின்றது வந்து எக்ஸாம் எழுதும் போது நமக்கு என்னது தண்ணி தவிக்கும், நமக்கு வந்து பாத்ரூம் போகணும், இதெல்லாமே தெரிஞ்சு பசிச்சிடும் நமக்கு. சரியா? அப்போ அந்த 3 மணி நேரத்தில் நம்ம எப்படி நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருந்து நம்ம அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஜென்யூனாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம டெஸ்ட் சீரிஸ் எடுக்கும் போது தான் நமக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும். இந்த ஸ்டெமினா அப்படின்றது வந்து என்னன்னா, நம்மளால அந்த 3 மணி நேரத்தை நம்மளே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி நம்மளால உட்கார முடியுதா, அண்ட் விச் மீன்ஸ் அந்த 3 மணி நேரத்தை நம்மளால அட்டஸ்டச்சாக உட்காந்து அந்த ஒரு பயங்கரமாக கான்சன்ட்ரேட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்றத அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரது அந்த ஸ்டெமினா. அண்ட் தென் கான்ஃபிடன்ஸ். ஸோ கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பண்ணாலும் அது அந்தளவுக்கு நமக்கு எஃபிஷியண்டாக இருக்காது. சரிங்களா? ஸோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்போ கிரியேட் ஆகும்னா, நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் நம்ம பயங்கரமாக போட்டானே நம்ம பிரெயின் வந்து எப்படி டியூன் ஆயிரும். ஓகே, இது நம்ம எழுதிருக்கோம்டா 1000 எக்ஸாம் எழுதிருக்கோம்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டேக் இட் ஈஸி பாலிசியாக இருந்துரும். விச் மீன்ஸ் அதை வந்து நம்ம நெகட்டிவ்ல சொல்ல முடியாது. நமக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு பில்ட் ஆயிடும். ஸோ ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மே மந்த் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுதுனோம்னா எவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அந்த பயம் இல்லாமல் அந்த பயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறது தான் ஒரே ஒரு வழியா இருக்குன்றத நான் நம்புறேன். நெக்ஸ்ட் பாருங்க, டைம் மேனேஜ்மெண்ட். இதை வந்து நீங்க எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இருக்கிற அதிகபட்சம் இப்போ நம்ம ஒருத்தவங்க ரொம்ப வெல்த்தியா இருக்காங்க, ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டைமை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் முக்கியம். அதை வந்து நீங்கள் யாராக இருந்தாலும் அதுக்கு மாற்று கருத்தை நமக்கு கிடையாது. விச் மீன்ஸ் இன்னொரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லையா, ரெஸ்பெக்ட் டைம். 2 வார்த்தை தான், பட் எனக்கு வந்து ரொம்ப அது மீனிங்ஃபுல்லாக எனக்கு தெரியுது. ரெஸ்பெக்ட் டைம். ஓகே, ஸோ நேரத்தை மட்டும் நம்ம மதிச்சே ஆகணும். ஸோ நீங்கள் நேரத்தை மதிச்சிங்கன்னா நம்ம எவ்வளோ நேரத்தை நம்ம வீண் பண்ணவே மாட்டோம், நம்ம தேவையான விஷயத்தில் நம்ம டைம் பண்ண மாட்டோம். ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ப்ரொடக்டிவாக நம்மளோட டேஸ் வந்து நமக்கு கடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யணும், டைமை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த சென்ஸ் நமக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ஜர்னிலே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாமில் நம்ம எழுதும்பொழுது அந்த 3 மணி நேரத்தில் அந்த 180 மினிட்ஸில் நமக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு சவாலாக இருக்கும். இதை நமக்கு எடுத்துகிட்டு வர முடியும், எங்கே நம்ம அதை வந்து நமக்கு கற்றுக்க முடியும்னா நம்ம நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸுக்கு நம்ம நம்பர் ஆஃப் டெஸ்ட்டுக்கு நம்ம அப்பியர் ஆகிற மூலியமாக தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிற முடியும். அதில் வந்து ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்போ கிடைக்கும்னா நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஓகேங்களா? நான் இன்னொன்று சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ப்ராக்டிஸுக்கும் ஆல்டர்னேட்டே கிடையாது.
சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ப்ராக்டிஸுக்கும் இன்னொரு மாற்று வழி கிடையவே கிடையாது. நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். நம்ம அதை அந்த ஃபேஸுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ப்ராக்டிஸ்க்கு நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து ஒரு விஷயத்தை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். சரிங்களா. இன்கேஸ் நமக்கு ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தெரியல. ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு இன்கேஸ் நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் இல்லாட்டினா காலையிலையும் வெள்ளை எந்திரிச்சோன்னே காலையிலையும் நமக்கு வெறும் காலையில் எந்திரிச்சோன்னேவும் நம்ம கையை பேனா பிடிச்சோம்னா கையெல்லாம் நடங்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, காலையில் எந்திரிச்சோன்னே வெள்ளை எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன செய்கிறீங்க, ஒரு 4 lines நோட் போட்டுட்டு ஒரு 1 page வந்து எழுதி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தால் ஓகேங்களா. அதே மாதிரி ஈவினிங் நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமும் நாப்பழக்கம். ப்ராக்டிஸ் தாங்க, எல்லாமே ப்ராக்டிஸ் தாங்க. ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம எடுத்துக்கிறதுனால டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால் கோப்பப் பண்ண முடியும். அந்த 180 minutesக்குள்ளே ஃபஸ்ட் டைம் நம்ம எழுதும் போது ஒரு 45 questionலாம் எழுத முடியாது. ஓகே, 30 question தான் நம்மளால் எழுத முடியும். 30 to 35 question தான் நம்ம எழுத முடியும். ஆனால் நமக்கு இருக்கிற 45 questions நம்ம கண்டிப்பாக எழுதணும். எல்லாருமே எழுதுவோமானா யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்மளாலையும் எழுத முடியும். அப்போ நமக்கு அந்த லெவலில் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலரான ப்ராக்டிஸ் நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் அப்படின்றது இதை தயவு செஞ்சு நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது வந்து நம்ம பண்ணுறோம், எல்லாமே நமக்கு பண்ணுறோம், எல்லாமே படிக்கிறோம், எல்லாமே டெஸ்ட் எழுதுறோம். ஆனால் எத்தனை பேர் நமக்கு எரர் நோட் புக் மெயின்டைன் பண்ணுறோம், எத்தனை பேர் வந்து எரர் அனாலிசிஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து நம்ம ஒரு முடிஞ்ச ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து நம்ம ரீசால்வ் பண்ணி பார்க்குறோம், அதை மறுபடியும் நம்ம திருப்பி பார்க்குறோமான்றது வந்து நிறைய பேர் அது பண்ணுறதே இல்லை. ஆனால் அதுதான் நமக்கு அது பண்ணாலே நமக்கு பெரும்பாலான விஷயங்கள் நமக்கு அதில் முடிஞ்சிடும். சரிங்களா. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் அவங்க எந்த மந்தில் எந்த எக்ஸாம் எல்லாமே அவர் என்டர் ஆகிட்டு ஒரு எக்ஸாமுக்கும் அவர் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்றது சொல்லிட்டு அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாரு. ஃபார் பாஸ்ட் 6 monthsக்குமே என்னன்னா அவர் இந்த எக்ஸாம்ஸில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு மந்தில் வந்து அவரோட ஒரு எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்டில் வந்து அவரோட ஸ்கோர் எப்படி ரைஸ் ஆகிருக்கு, ஒரு சப்ஜெக்டில் வந்து அவரோட ஸ்கோர் வந்து எப்படி நமக்கு ரெடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, எதனால் ரெடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்றது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு ட்ராக் பண்ணி வைக்கிறது மூலியமாக நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஸ்ட் எழுதுனதுக்கும் அதே சாப்டர் நம்ம இப்போ எழுதுனதுக்கும் இதே சாப்டர் இன்னொரு 6 மாதம் கழிச்சு நம்ம எழுத போகிறதுக்கும் 2-3 மாதம் கழிச்சு நம்ம எழுத போகும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கே இன்னொருத்தையும் சொல்லி நமக்கு தெரியறதை விட ஒரு கண்டிப்பாக மென்டர்ஸ் இருப்பாங்க, மானிட்டரைசேஷன் இருக்கும். ஆனால் நம்மளே ஒரு செல்ஃபாக ஒரு ட்ராக்கிங் வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா. இந்த ட்ராக்கிங் வைக்கிறது வந்து ஜஸ்ட் இது யாரோ சொல்லி ஒன்றுமே இல்லை, ஒரு எக்ஸல் ஷீட் தான். எக்ஸல் ஷீட் வந்து எல்லாருமே நம்மளால் இப்போ இன்றைக்கி டெக்னாலஜியில் இருக்க முடியும், எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு கூகுள் எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸாம்ஸ் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் என்னமோ ஏதோ டெஸ்ட், நீங்கள் அது கிராண்ட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஒரு சாப்டர் வைஸாக டெஸ்ட்டாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அந்த டெஸ்ட்டு நேம் எழுதிக்கோங்க. அதுக்கு உண்டான மார்க்ஸ் நீங்கள் ப்ளாட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஓவரால் அதை வந்து ஒரு கிராஃபிக்கலாக பார்த்தாலும் சரி, ஒரு சார்ட் வடிவத்தில் நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை ரேண்டமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களோட ஸ்கோர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து அதுலேருந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணணுமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு ட்ராக்கிங். இந்த ட்ராக்கிங் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து அப்பியர் ஆனால் தான் முக்கியம். சரிங்களா. இப்போ ஓவராலாக ஒரு ஐடியாவான டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம அதை வந்து வச்சு பார்ப்போம், என்னென்னலாம் அது வந்து அதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். ஒரு 100% சிலபஸ் வந்து அலைன்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுதும்பொழுது 100% சிலபஸ் வந்து அலைன்மெண்ட்டு நீங்கள் எல்லா சிலபஸையும் ஒரு வாட்டி நீங்கள் படித்ததுக்கு சமமாக இருக்கும். அப்போ வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு போர்டு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இல்லை நீட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரே டிலேப்லாம் கேட்குறதே இல்லை. ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பாக இருக்கட்டும், ஒரு அசெஷன் ரீசனிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நியூமரிக்கல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கான்செப்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப்பாக இருக்கட்டும், கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கட்டும், ரேஷியோஸ் டைப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓவர் 10 வெரைட்டிக்கு மேலே நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா. அந்த கொஷின்ஸுக்கு வந்து நமக்கு எக்ஸ்போஸ் ஆகும்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம அப்பியர் ஆகும்போது தான் நமக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அண்ட் ரியலிஸ்டிக்கல் டிஃபிகல்ட் லெவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டிஃபிகல்ட் லெவல் கஷ்டமான கொஷினா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் நம்ம அப்பியர் ஆகும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓவரால் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ கால்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இல்லாட்டினா நம்ம படிக்காத ஒரு டாபிக்ஸ் வந்து அது கேட்டு வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போது நம்ம அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டீட்டெயில் சொல்யூஷன் அண்ட் அனலைசிஸ் அது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இன்கேஸ் நம்மளால டெஸ்ட் நமக்கு ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்தாலுமே இந்த அனாலிசிஸ் நம்ம பண்ணுற முடியும். அதாவது அந்த முடிஞ்ச கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து அதுவும் ஒரு மெட்டீரியலை கன்சிடர் பண்ணி அதோட சொல்யூஷன் வந்து ரிச்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும் நம்மளால ஒரு நல்ல ரிசல்ட்டை எடுக்க முடியும் அப்படின்றது வந்து ப்ரூவன்.
சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அடாப்டேட்டிவ் ரிவிஷன் இன்டெகிரேஷன். இது நிறைய பேர் செய்கிறது இல்லை. அதாவது ரிவிஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. விச் மீன்ஸ் படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். இது வரைக்கும் நமக்கு ஒரு சீக்வல் தெரியும். ஆனால் டெஸ்ட் எழுதுறதுக்கு அப்புறம் செகண்ட் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத நமக்கு நிறைய பேர் பண்ணுறது இல்லை, ஓகேங்களா. ஆனால் இதுதான் ஒரு முழுமையான ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும். அந்த 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 சீக்வல் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா எண்டில் நீங்கள் பண்ண போகிற இன்னொரு ரிவிஷன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், சரிங்களா. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்ம அதை வந்து ரீவிசிட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிவைஸ் பண்ணும்பொழுது தான் நம்ம படித்த அதே கொஸ்டின்லேருந்து நமக்கு எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு கான்செப்டை வந்து நமக்கு இப்படி கூட கேட்கலாமா அப்படின்றத நீங்கள் எப்போ உங்கள் மனசில் பதியும்னா ஆஃப்டர் எக்ஸாம் நம்ம பண்ண போகிற ரிவிஷன் தான் நமக்கு அது பண்ணும், சரிங்களா. ஸோ இதுதான் ஒரு சீக்வலாக இருக்குங்க. படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், அண்ட் தென் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகணும், டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகணும், அண்ட் தென் அகெயின் நமக்கு ரிவிஷன் இருக்கும். அப்படின்னா தான் அந்த சீக்வல் வந்து உங்களுக்கு முழுமையாக இருக்கும். இந்த சீக்வலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 எக்ஸாமுக்கு, ஒரு 2 டெஸ்ட்டுக்கு நீங்கள் நம்ம பேசுறது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸாமுக்கு வந்து தேர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும், சரிங்களா. ஓகே, நம்ம இதுதான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்கிற இடம் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். எப்படி வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா. சரி, இந்த பேட்சை பற்றி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஏன்னா ஜைலம் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண பேட்ச் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஸோ தட் யாருக்கு இது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, போன வருஷம் இல்லை இந்த வருஷம் அவங்களால ஒரு நீட் ஆஸ்பிரண்டனால ஒரு சீட் அவங்களால எடுத்துக்க முடியல அப்படின்ற பட்சத்தில், அவங்களால ஒரு எம்பிபிஎஸ் சீட் வந்து எடுக்க முடியல, அவங்க நினச்ச ஒரு கோர்ஸை எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அவங்க அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸாக இருக்கும். ஸோ சீட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் நிறைய அட்மிஷன் வந்து இப்போதைக்கு நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை உங்களோட நெய்பர்ஸ், உங்களோட சிப்ளிங்ஸ் யாராச்சும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமாக உங்கள் மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எதனால அப்படின்றது வந்து என்னன்னா, மோர் தென் 22,000 எங்க மறைச்சிட்டேன்னா மோர் தென் 2,000 எம்பிபிஎஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கூட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து எங்களோட ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த லைனில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸை பற்றின சின்ன நேரங்கள் நான் சொல்லணும் ஆசைப்படுறேன். என்னன்னா, உங்களுக்கு வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் தான் இருக்கும். இந்த ரெக்கார்ட் செஷன்ஸுமே எப்படின்னா, நீங்கள் ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செகண்ட் டைம் நீங்கள் படிக்க நான் விருப்பப்படுறீங்க. ஏன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் டைம் நான் புரியல, தேர்ட் டைம் படிக்க நான் விருப்பப்படுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக உங்களுக்கு ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், லைவ் செஷன்ஸுமே இருக்கும், ப்ரீவியஸ் டிஸ்கஷனுமே இருக்கும். ஓகே, ப்ரீவியஸ் கொஷின்ஸ் டாபிக்ஸ் வைஸ் டிஸ்கஷனுமே இருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத நோட் பண்ணுறதுக்குனே மென்டர்ஸ் வந்து நேர்ந்து விட்டுருப்பாங்க, சரிங்களா. அவங்க வந்து என்ன செய்வாங்க, உங்களை வந்து எல்லா விச் மீன்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வந்து கொஞ்சம் லேக் ஆகுறீங்க, எதில் லேக் ஆகுறீங்கன்றதை தாண்டி வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலான ஒரு அட்டென்ஷன் வந்து இந்த பேட்சில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அண்ட் கிரேட் அண்ட் பேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்டர்னேட் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த கோர்ஸில். ஸோ கோர்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,499 தான் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டேப் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 24,648 வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த இதில் ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா, கன்செஷன்ஸ் இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே இருக்குது, சரிங்களா. ஸோ அதாவது எனக்கு ஆன்லைன் வந்து எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனை பொறுத்தளவுக்கு 29,500 தான் இருக்குது. ஜஸ்ட் வேறு என்ன இருக்குது இதில் சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ இதில் என்னன்னா, நீங்கள் ஆஃப்லைன் வரும்பொழுது உங்களுக்கு வந்து டிபிபிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும், சரிங்களா. இன்க்ளூட்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் டிபிபி உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் கையில் கொடுத்துருவாங்க, டிபிபிஸும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து எல்லா கிளாஸஸோட ஆக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும், ஆப் ஆக்சஸும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ தட் நீங்கள் வந்து என்னது, நீங்கள் மலையாள சேனல்லையும் பார்த்துக்கலாம், தமிழ் சேனல்லையும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சேனலை வந்து கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு வேல்யூவான ஒரு கண்டென்ட் வந்து அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியாவையும் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். பை.